ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு டே 1 டெல்லியில் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் இருக்குது ஜேர்னி எல்லாமே பார்க்க போகிறீங்களா, ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக நாங்கள் ட்ரெயின் எல்லாம் ஏறிட்டு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 8-9 இயர்ஸ் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோடு நான் சேர்ந்து அங்கே ஊருக்கு போயிட்டுருக்கோம். வந்து ரீச் ஆகிட்டோம். வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எந்த கண்டிஷனில் இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் ஒரு பயங்கரமாக இருக்குது. இது சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் எப்படியோ கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் பூட்டு வந்து ஓப்பனே ஆகலை. ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பூட்டு உடைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதான் எங்கள் தெருவு. நாங்கள் இருக்கிறது எங்கே பார்த்திங்கன்னா, டெல்லியில் வந்துட்டு ஓல்டு சிமாபுரின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்துட்டு எங்கள் வீடெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? அங்கே தெருவில் வந்து இந்த ஒரு கோயில் இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துக்கிறேன். உள்ளவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரச மரம். வீடு அந்த கோயில் வராதுக்கு முன்னாடி இருந்தவே ஃபஸ்ட்டு இதுவே இந்த மரம், பெரிய மரம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ராமர், சீதை, லக்ஷ்மண் இதெல்லாம் சிலைங்களாக இருந்துச்சு. ஆஞ்சநேய சாமி, அதுக்கப்புறம் சிவன், பார்வதி, லிங்கம் எல்லாமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த வந்து கிளாஸ் போட்டு இருந்துக்கல. இப்போ பார்த்திங்கன்னா கிளாஸ் போட்டு இது பண்ணிக்கிறாங்க. நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டில் அப்படியே பூஜை பண்ணிட்டு இருப்போம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம். இது வந்து மாதாராணி சாமி, சிவன், பார்வதி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு பூஜை பண்ணலாம். நம்மளுக்கு வந்து லிங்கத்துக்கு பால், அபிஷேகம் எல்லாமே நம்ம பண்ணலாம். நார்மலாகவே வந்துட்டு கோயில் பெங்களூரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவராத்திரிக்கு மட்டும் தான் நம்ம வந்துட்டு நம்ம போவோம். ஆனால் இங்கே நம்ம எப்போ வேணால் நம்ம வந்து பண்ணலாம், சாமிக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம மறுநாள் எங்கே போயிருந்தோம் பார்த்திங்கன்னா, ரொம்ப வெயில். அதனால் வந்துட்டு சரி நம்ம ஃபிஷ் மார்க்கெட் இங்கே இருக்குதுன்னு நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போனோம். இது வந்துட்டு நய சிமாபுரின்னு சொல்லிட்டு, சிமாபுரி ஃபிஷ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நியூ சிமாபுரி ஃபிஷ் மார்க்கெட், சரிங்களா? இது வந்து ரொம்ப பெரிய மீன் மார்க்கெட்டு. இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து மீன் உயிரோடு கிடைக்கும். உயிரோடு வந்துட்டு அந்த பாண்டில் போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி குட்டி குட்டி பாண்ட்ஸில் டப்பில் போட்டு உயிரோடு இருக்கும். நம்ம எந்த மீன் வேணுமோ அந்த மீன் அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே அதை சாவடித்து அதை வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஏன்னா பெங்களூரில் இது வரைக்கும் நான் வந்துட்டு ஐஸ் மீன், அப்புறம் மீன் செத்து போய்க்கும், அந்த மாதிரி மீனுங்க தான் நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன். எல்லா இடத்துலையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெளியே நான் தமிழ்நாட்டில் கூட பார்த்துக்கிறேன். எப்படின்னா செத்து போயிட்டு கொஞ்சம் உயிரோடவே இருக்காது மீன். செத்துப்போன மீன் தான் வந்துட்டு எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே உயிரோடு இருக்கிற மீன் வந்து நான் இங்கே தான் நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி எல்லாமே உங்களுக்கெல்லாம் காமிக்கலாம் இங்கே எப்படி இருக்குது, டெல்லி இந்த பக்கம்லாம் எப்படி இருக்குது மீன் அப்படின்ட்டு. அங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் யாரோ ஒரு மீன் கேட்டுக்கிறாங்க. அந்த மீன் வந்துட்டு இப்போ எப்படி அடிக்கிறாங்க, அங்கே அடிச்சுட்டு அந்த மீன் வந்துட்டு நம்ம எந்த மீன் வேணுமோ அந்த மீன் நம்மளுக்கு இது பண்ணி தருவாங்க. சாவடிச்சிட்டு நீட்டாக அது இது பண்ணுவாங்க பாருங்கள். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து ஒரு மீன் தண்ணியிலேருந்து கீழே விழுந்துச்சு. அதை பார்த்து என்னடா இது மீன் கீழே விழுந்துச்சு, துடிச்சு நிற்குது அப்படின்ட்டுன்னு எனக்கு கை வச்சதுக்கு பயமாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டே இருந்து நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி மீன் தண்ணியிலேருந்து கீழே வெளியே வந்துச்சுப்பா பாருங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மீன் தண்ணியில் தூக்கி போட்டாங்க திருப்பி. இங்கே வந்து எல்லா வெரைட்டிஸ் உங்களுக்கு மீன் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக டெல்லி வந்தாக்கா ஃபிஷ் மார்க்கெட் வந்துட்டு போங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஐடியா வரும், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து சோலே குல்ச்சா. அதாவது சோலே குல்ச்சா வந்து சீமாபுரி பஸ் ஸ்டாப்பில் வந்து விற்கிது. இது 1 பிளேட் 35 ருபீஸ். இதுக்கு வந்து 2 குல்ச்சா தருவாங்க. அது வந்து 2 அந்த பிரெட் ஸ்லைஸ் மாதிரி தருவாங்க. ஃபஸ்ட்டு வெண்ணெயில் தடவி அதுக்கப்புறமா கேரட்டு, கொத்தமல்லி தூவிட்டு அதுக்கப்புறம் சோலையை வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் சோலே பட்டரை சாப்பிட்டுக்கிறீங்க, அதே மாதிரி இது கொஞ்சம் சோலே குல்ச்சான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விலாகில். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம விலாக்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? இனிமேல் நான் டெய்லி வீடியோ போடுவேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்க, பாய்.